கடந்த 21 ஆண்டுகளாக டாஸ்மாக் கடையில் பணியாற்றும் ஊழியர்களை அரசு ஊழியர்களாக பணியமர்த்த வேண்டும் என டாஸ்மாக் கடை விற்பனையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை தண்டாரம்பட்டு சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு திருவண்ணாமலை, வேலூர், புதுக்கோட்டை, நீலகிரி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடை விற்பனையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக கடந்த 21 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் டாஸ்மாக் ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகள் அரசு அல்லது அரசு சார்ந்த துறைகளில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். இறந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தையும் அதில் உள்ள சிக்கல்களையும் தீர்த்து அதை மாற்றி அமைத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். கடந்த 21 ஆண்டுகள் கடந்தும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தனியான ஒரு விடுமுறைகள் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை என்ற நிலையை மாற்றி புதிய நிலையை உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கத்தில் மாநில சிறப்பு தலைவர் மற்றும் சட்ட ஆலோசகர் பாரதி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில், கடந்த 21 ஆண்டுகளாக எவ்வித பலனும் பெறாமல் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளர் மற்றும் பணியாளராக தாங்கள் பணியாற்றி வருவதாகவும், பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் தாங்கள் பணியாற்றி வருவதாகவும், தங்களை உடனடியாக அரசு ஊழியர்களாக மாற்றி அரசு ஊழியர்களுக்கு வழங்கும் சம்பளம் தங்களுக்கும் வழங்க வேண்டும் எனவும், தமிழக அரசு பள்ளி, மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு நடத்த வேண்டும் என்றும், டாஸ்மாக் கடையை அரசு நடத்தக்கூடாது என தெரிவித்தார். கடந்த 21 ஆண்டுகளாக டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றும் தங்களுக்கு அரசு எந்தவித சலுகையும் செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார். தங்களை உடனடியாக அரசு ஊழியர்களாக அறிவித்து அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை தேவைகளும் செய்து தர வேண்டும் எனவும், இறந்து போன பணியாளர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வைத்தனர். பின்னர் தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் ஈடுபடுவோம் என தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் முருகன், மாநில பொதுச் செயலாளர் குமார், மாநில செயலாளர் மோகன்ராஜ், மாநில முதன்மை ஆலோசகர் ஜேம்ஸ், மாநில துணைத் தலைவர் முருகன், மாநில பொருளாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சேகர் நன்றி கூறினார். நம்ம வந்து பணிந்திரங்கள் கேட்கும்போது அவங்க நம்மகிட்ட என்ன இருப்பாங்க, நம்முடைய சம்பளம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நிர்வாகம் பார்க்குது நம்மளை. அதனால் நம்மளை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்களான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாநாடு முறையில் ஒரு நெருக்கடி பண்ண மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணணும். அதுக்கு இந்த நிர்வாகம் நம்முடைய மாநில மையம் என்ன போராட்டம் பண்ணாலும் சேல்ஸ்மேன் தான் நம்ம வந்து பிரிவினை உண்டாகலை, நிர்வாகமே பிரிவினை உண்டாக்கி அவங்க அதாவது வந்து ஊர் 2 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மாக் பணியாளருடைய கோரிக்கைகளை, விற்பனையாளருடைய கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பணியில் நிரந்தரப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று துணை முதல்வருக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் கோரிக்கையை முன்வைக்கிறது. அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினத்திலே தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் சார்பிலே எங்களுடைய 2வது மாநில மாநாடு, அடுத்த கட்ட போராட்ட ஆயத்த மாநாட்டை நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை, தமிழ்நாடு அரசு 21 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய நிதி சுமையை தாங்கி பிடிக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களை, விற்பனையாளர்களை பணி நிரந்தரப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதியிலே முதல்வர் சொன்னது போல பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். 21 ஆண்டுகள் நீதி கேட்டு இருக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அவர் நீதி வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது துணை முதல்வர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவரும் இங்கே டாஸ்மாக் ஊழியருடைய, விற்பனையாளருடைய நலன் கருதி பணி நிரந்தரப்படுத்தி அரசு ஊழியருக்கு இணையான ஊதியத்தை வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். அரசு டாஸ்மாக் நிறுவனங்களை நடத்தக்கூடாது. டாஸ்மாகிலே பணிபுரியக்கூடிய 23,000 ஊழியர்களை அரசு ஊழியர்களாக கருதி மாற்று பணி வழங்கி அவர்களுக்கு ஓய்வூதியம் உட்பட, வாரிசு வேலை உட்பட இன்றைக்கு 21 ஆண்டு காலம் அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
எங்களுடைய கோரிக்கைக்கு அரசு ஏற்று நடத்த வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்டமா நாங்க கோரிக்கை வெல்லும் போராட்டம் அறிவிக்கலான் இருக்கோம். கோரிக்கை வெல்லும் போராட்டம்னா ஆர்ப்பாட்டம் பார்த்திருப்பீங்க, பேரணி பார்த்திருப்பீங்க, சிறை நிரப்பும் போராட்டம் பார்த்திருக்கலாம். நாங்க கோரிக்கை ஜெயிக்கிற வரைக்கும் நாங்க ஒன்னா கூடுற இடத்துல இருந்து கலைய போறதுல முடிவெடுக்கிறோம்.